மூலியமாக ஒர்க் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைட்ராலிக் மூலியமாக ஒர்க் ஆகுது. அதாவது கரும்பு மிஷினால் வெட்டப்பட்ட ஏற்றின வந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏறி வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா கரும்பு லோடு இறக்கிறதுக்காக போயிருக்கு. எப்படி இறக்க சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கரும்பு லோடு ஏற்றும் போதே பார்த்தீங்கன்னா ரோப்பு போட்டு தாங்க பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. ஸ்டெப்பாக ஏற்றுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் தூக்க போகிறாங்க. அதிகபட்சமாக இது எத்தனை டன்னு வரும்? 8 டன்னு. பார்த்தீங்கன்னா இது வந்து 8 டன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு வந்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஊருண்ணா? புதுப்பாளையம். பார்த்தீங்கன்னா அண்ணா புதுப்பாளையங்க. சிவராஜ் 7 உள்புற டிராக்டர் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே போயிட்டு இருக்கிற ரோப்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கீழே இறங்கி வருவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குவாங்க. பாருங்க. பார்த்தீங்கன்னா இறக்கி அங்கே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்பு திரும்ப எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்கே இறக்குன அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ரோப்பு பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் வந்து கொட்டுதுங்க. எல்லாமே ஹைட்ராலிக் மூலியமாக ஒர்க் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைட்ராலிக் மூலியமாக ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுதுங்க. உள்ளனால நம்மளுக்கு எடுக்க பார்த்தீங்கன்னா லோடு இல்லை. ஸோ அதனால் வெளியே மட்டும் காமிக்கிறேன். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் அடிக்கப்பட்ட கரும்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு அடிக்கப்பட்ட கரும்புலாம் வருங்க. இந்த ஸ்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரிங்க. அதாவது கரும்பு மிஷினால் வெட்டப்பட்ட ஏற்றின வந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏறி வந்து இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்ராலிக் மூலியமாக தூக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதில் கொட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸ்லோவாக தாங்க கூட்டுது. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இறக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக திரும்ப எடுக்கிறாங்க. அப்படியே ரோப்பு ஃபுல்லாக போய் ஏற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தமாக தூக்கிடுச்சிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இதாக மதியாக தூக்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் ஏற்றிட்டு வந்த லோடு பார்த்தீங்கன்னா 8 டன்னு மாதிரி சொன்னார். பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிச்சிங்க. சூராஜ் 744 FE. பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப போயிட்டு எம்டியில் போயிட்டு ஒரு லோடு திரும்ப போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் கொட்டப்பட்ட அந்த கரும்புலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் போகும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிஷின் தான் பழகுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போய் என்ன நடக்குன்னு தெரியல எனக்கும்.
பார்த்தீங்கன்னா அடுத்தது மகேந்திரா வருது. இந்த டிராக்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். அடுத்தா ஸ்ரீபரா 744 FP உள்ள வருதுங்க. பார்த்தீங்கன்னா லாரி பார்த்தீங்கன்னா இதில் வருதுங்க. காரணம் ஏன் லாரி இதில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கையால் வெட்டப்பட்ட கரும்புங்க. நம்ம மிஷினால் வெட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தூக்கி போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் கரும்பு லோடு டிராக்டரில் அடிக்கிற கரும்பு லோடுக்கு ஒரு டைம் நீங்கள் அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாரியில் 2 டைம் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டிட்டு போயிடலாம். பட் ஆனால் லாரிக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப செலவு அதிகங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுவே செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. மற்றபடி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மில்லு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வந்தாங்க. அதுவும் அதிகாலையே வந்துட்டேன். நிறைய டிராக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் வந்தேன். காரணம்னா இன்னும் ஒரு 4-5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா மில்லு மூட போகிறதுல பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்டி ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நாளில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.